எருத்து கொடியுடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாலிருஞ்சோலை எந்தாய். இது பெரிய ஆழ்வார் பாசுரம். இதன் பொருள் என்னவென்றால், திருமாலிருஞ்சோலை என்னும் திருத்தலத்தில் உறையும் எம் தந்தையே, இப்பிறவி என்னும் சம்சார நோய்க்கு மருந்து தர எருதுக்கொடியுடைய சிவனுக்கோ பிரம்மனுக்கோ சொர்க்காதிபதியான இந்திரனுக்கோ உரித்தாகாது. மேலும் மறுபிறவி என்னும் பெருநோயையும் தீர்க்கும் வல்லமை ஆன்மீக மருத்துவனான அந்த மாமணிவண்ணனுக்கே உடையதாகும். அந்த எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையில் உரைகிறான் என்கிறார் பெரியாழ்வார். பிறவி எடுத்தல் என்பது தீரா நோய் போன்றதா சுவாமி? ஆம் தெய்வவாரி. ஆசையால் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இவ்வுலகில் நாம் துன்பப்படுகிறோம். ஆனால் எம்பெருமானான அரங்கநாதனை மனதார நினைப்பதாலும் வணங்குவதாலும் அப்பிணி விலகி ஓடும். அதற்காகத்தான் இனி பிறவிப்பிணி வேண்டாம் என்று ஆழ்வார்கள் நம் சார்பாக பகவானிடம் இறைஞ்சுகிறார்கள். ஆஹா, என்னே ஆழ்வார்களின் கருணை! பல பாசுரங்களில் பகவானை பிரிந்து இருத்தல் என்ற விரகத்தை பெரும் நோயாக சொல்கிறார்கள் ஆழ்வார்கள். அந்த கருத்து நம் சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன சுவாமி? பொதுவாக உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு நோய் என்ற ஒன்று இருக்கும். அதை போக்கக்கூடிய மருந்து என்ற ஒன்றும் இருக்கும். அந்த மருந்தை தரக்கூடிய மருத்துவர் என்ற ஒருவரும் இருப்பார். இவை ஒவ்வொன்றும் தனித்தனி. ஆனால் ஆழ்வார்கள் கூறும் உட்கருத்து யாதெனில், உன்னை பிரிந்த விரக நோய்க்கு காரணமும் நீதான், அதை தீர்க்கும் மருந்தும் நீதான், அதை எங்களுக்கு உணர்த்தும் ஆன்மீக மருத்துவனும் நீதான் என்று பகவானை துதிக்கிறார்கள். அற்புதம் சுவாமி, அற்புதம்! பகவானை பிரிந்து மறந்திருப்பதும் பல ஜென்மங்கள் பிறப்பதும் மிகவும் கவலை தரக்கூடிய விஷயம்தான். இருப்பினும் தாங்கள் நோயுற்று படுத்திருந்த நாளில் நாங்கள் மிகவும் கவலையில் ஆழ்ந்தோம் சுவாமி. அடியேனும் கவலையில்தான் ஆழ்ந்திருந்தேன். சுவாமி, தாங்கள் கூறுவது? நீ எதுவும் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் பெரிய நம்பி. அடியேனுக்கு இறப்பு பற்றியோ பிறவி பற்றியெல்லாம் கவலை இல்லை. காரணம், அடியேனின் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படி. நிச்சயம் அடியேனுக்கு மோட்சம் உண்டு. பின்னர் உங்கள் கவலை எதை பற்றியது சுவாமி? அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பியிட்ட பணியான நம் சித்தாந்தம் மேம்பட்டு வளர்க்கும் ஓர் ஆசானை கண்டறிந்து அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் முன்பே நோய் பீடிக்கிறதே என்ற கவலைதான் அது. அதனால்தான் மேற்சொன்ன பாசுரத்தால் திருமாலிருஞ்சோலை அழகனை வேண்டினேன். அடியேன் சுவாமி. வா திருமாலையாண்டான். சுவாமி, அடியேனை ஆசீர்வதியுங்கள். பெருமாள் அருளால் சகல நலன்களும் பெறுவாயாக. எழுந்திரு. இப்படி உட்கார் திருமாலையாண்டான். என்னே எம்பெருமானின் கருணை! இப்போதுதான் திருமாலிருஞ்சோலை அழகனை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். நித்தியம் கைங்கரியத்தினாலும் பக்தியினாலும் திருமாலிருஞ்சோலை பகவானையே ஆட்கொள்ளும் வம்சத்தில் வந்த நீயே இங்கு வந்து விட்டாய். பகவானே ஆட்கொண்ட வம்சமா? அது என்ன சுவாமி? ஓ, அது உனக்கு தெரியாதா? என்ன திருமாலையாண்டான், அது பற்றி நீயே எடுத்துரைக்கிறாயா? இல்லை சுவாமி, அதை பற்றி தாங்களை எடுத்துரைக்க நாங்கள் அனைவருமே அதை கேட்க பிரியப்படுகிறோம். சொல்கிறேன். ஒரு சமயம் மலையாள தேசத்திலிருந்து இருவர்
திருமாலிருஞ்சோலை அழகரை தரிசிக்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்த நோக்கம் தரிசிப்பது மட்டுமன்று, திருமாலிருஞ்சோலையில் சேவை சாதிக்கும் அழகர் மிகவும் தேஜஸ் வாய்ந்தவராக இருப்பதால் அவரை அபகரிப்பதாகவும் இருந்தது. அதற்காக வசியத்தன்மை கொண்ட ஒருவிதமான மையை அவர்கள் கண்களில் தடவியிருந்தனர். ஆனால் அதை எப்படியோ தெரிந்து கொண்ட அப்போதைய பட்டர் சுவாமிகள் ஒரு யுக்தியை கையாண்டார். சுவாமி, அது என்ன சுவாமி? அதிகப்படியான மிளகு பொடியை வைத்து தளிகை செய்த பொங்கலை மலையாள தேசத்திலிருந்து வந்த அந்த வசியக்காரர்களுக்கு பிரசாதம் என்று பட்டர் கொடுத்தார். அப்பிரசாதத்தை புசிக்கும் தருவாயில் மிளகின் காரத்தால் கண்கள் குளமாகி அவர்கள் தடவி வந்த கண்மை கரைந்து விட்டது. அவர்கள் இருவரும் செய்வதறியாமல் திகைத்துப் போனார்கள். தவறான தங்கள் நோக்கத்திற்காக வெட்கி தலை குனிந்தனர். அதன்பின் அந்த அழகருக்கே தாசர்களாகி வையம் போற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாறினர். இப்படி திருமாலின் தேஜஸை காத்து ஆட்கொண்ட பட்டரின் வம்சத்தில் வந்தவர்தான் இவர். எனவே காரணப் பெயராக திருமாலை ஆண்டான் என்ற சிறப்பு பெயர் வம்சாவழியாக இவர்களுக்கு தொடர்கிறது. ஆஹா! கல்லழகரின் திருவிளையாடலை கேள்வியுற்றதும் அடியேனின் மேனி சிலிர்க்கிறது சுவாமி. உங்களுக்கு மட்டுமல்ல தெய்வ வாரியாரே, எங்கள் அனைவருக்கும் அதே உணர்வுதான். இவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இன்றும் அழகர் எழுந்தருளும் பல்லக்கு பின்பாகவும் இவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் இவர்களின் பல்லக்கு முன்பாகவும் செல்லும். இந்த பெருமை அனைத்தும் தங்களைப் போன்ற ஆச்சாரிய புருஷர்களால் அடியோர்களுக்கு வாய்க்கப்பெற்றது சுவாமி. அடக்கமான பேச்சால் உங்கள் குலம் மேலும் பெருமை பெறும்.